पतितं सोऽयं यथा गच्छति सागरम् सर्वदेव नमस्कार केशवं प्रति गच्छति। நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் அனுகிரக தீட்சைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அனுகிரக தீட்சையில என்ன நடக்க போதோ தெரியுமா? பகவான் நமக்கு சொல்லி தந்த எத்தனையோ விஷயங்களை பத்தி சிலர் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த மக்களுடைய சந்தேகங்களுக்கு சாக்ஷாத் ஸ்ரீ பகவானே பதில் கொடுக்க போறார். இன்னைக்கு எந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க போறார் என்று தெரியுமா? பகவான் மனசை பத்தி, வாழ்க்கையின் கனவுகளை பத்தி, மேலும் கோரிக்கைகளை பத்தி எத்தனையோ விஷயங்களுக்கு பதில் கொடுக்க போறார். அது மட்டும் இல்ல, நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடி கேட்டோம், மரணம் ஒரு அழகான அனுபவம் பார்த்தோம். அதை கேட்ட சிலருக்கு தற்கொலை பத்தி சில கேள்விகள் வந்திருக்கு. அதை பத்தி கூட இந்த வாரம் தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்ல, மனிதனை பயத்தில் ஆழ்த்தும் பொருளாதார பிரச்சனை, ஆனா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது எதனால வருது? இந்த விதமான கேள்விகளுக்கு கூட இந்த வாரம் ஸ்ரீ பகவான் நமக்கெல்லாம் பதில் கொடுக்க போறார். சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா. முதல் கேள்வி காஷி என்பவர் கேட்டிருக்கார். அவர் ஒரு பிலிம் ஆக்டர். அவர் கேட்கிறார், நான் ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு, நான் அவரை மன்னிச்ச பிறகு அவருடைய மனசு மாறலன்னா எனக்கு ஒரு தோத்து போன பாவம் வருது. அது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்கறது எனக்குள்ள இருக்கும் ஒரு பலகீனமோன்னு தோணுது. இது நிஜம்தானா பகவான் கேட்கிறார். அதுக்கு நம்ம கடவுள் என்ன பதில் கொடுக்கிறாரு கேட்கலாமா? Forgiveness is never dependent on the other. If you have really forgiven, you would not depend on the other's approval and complain of tiredness and fatigue. When you forgive the other, you become free of the other. You experience your own liberation. இப்போ ஸ்ரீ பகவான் சொன்ன பதிலை எழுதி வச்சு அதோட விளக்கத்தை சொல்லுகிறேன். தப்பிருந்தா மன்னிச்சுக்கோங்க. மன்னிப்பு என்கிறது மற்றவங்களை சார்ந்தது இல்லை, அது உன்னையே சார்ந்தது என்று சொல்றார் பகவான். அந்த மனிதனை நிஜமாவே நீ மன்னித்திருந்தால் அவர் உன்னோட நல்லா இருக்கணுமோன்னு, இல்ல அவர் உன்னை மன்னிக்கணுமோன்னு எதைய கூட நீ எதிர்பார்க்க மாட்ட. அது மட்டும் இல்லாம அந்த மனிதனுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னு கூட நீ எதிர்பார்க்க மாட்டே என்றார் பகவான். நீ நிஜமாவே அவரை மன்னிச்சாலோ, மன்னிப்பு கேட்டிருந்தாலோ, தோல்வியை பத்தியோ பலகீனத்தை பத்தியோ பேச மாட்டே என்கிறார் பகவான். ஏன்னா நீ அந்த மனிதனை மன்னிக்கும் போது உண்மையா என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலா அந்த மனிதன் உனக்கு வெளியில இல்ல, உனக்குள்ளதான் இருக்கிறான். நீ அவனை வெறுக்கும் போது கூட அவன் உனக்குள்ளதான் இருக்கிறான். நீ அவனை மன்னிக்கும் போது கூட அவன் உனக்குள்ளதான் இருக்கிறான். உனக்குள்ள இருக்கும் அந்த மனிதன் கிட்டதான் நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, அந்த மனிதனா நீ மன்னிச்சுட்டு இருக்க. அப்படி நீ ஒருத்தரை மன்னிக்கும் போது உனக்குள்ள இருக்கும் அந்த மனிதன் கிட்ட இருந்துதா உனக்கு சம்பூர்ணமான விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலை உனக்கு அந்த மனிதன் கிட்ட இருந்து கிடைச்ச பிறகு உனக்குள்ள உனக்கே தெரியாத ஒரு அமைதி வரும் சொல்றாரு பகவான். அதுக்கப்புறமா கேள்வி கேட்டது நிவேதன். இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவருடைய கேள்வி பார்க்கலாம். பகவான், என் கண் முன்னாடி நான் கண்ட கனவு சிதறி போகும்போது பயமும் துக்கமும் தான் வருது. அப்போ என் எதிர்காலத்தை பத்தி நான் கனவு காணக்கூடாதா பகவான் கேட்கிறார். இந்த கேள்விக்கு பகவான் என்ன சொல்ல போறாரோ கேட்போமா? It is not wrong to have dreams. In fact, to achieve something in this world,
you must have dreams. And when dreams do get shattered, know that only a dream got shattered. Go ahead and create fresh dreams. You cannot weep over a lost dream. பகவான் சொல்றார், கனவு காண்பது சகஜமே. எதிர்காலத்தை பத்தி கனவு இருக்கணும். ஆனா எப்போதாவது உன் கனவு சிதறி போனா, சிதறியது ஒரு கனவு மட்டும்தான் தெரிஞ்சுக்கோ. நிஜத்துல எதையும் நீ இழக்கலன்னு தெரிஞ்சுக்கோ என்று சொல்றார் பகவான். அது மட்டும் இல்லாம ஒரு கனவு சிதறியதுன்னு அதை பத்தியே கவலைப்படாம இன்னொரு கனவை ஏற்படுத்திக்கோன்றார். எப்படிப்பட்ட ஞானம் இது, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனையோ யூத், ஏன் வயதுல பெரியவங்க கூட தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. எதனால? ஒருத்தர் செய்யற வேலை போயினது சொல்லி அமெரிக்கால குழந்தைங்களை கொன்று, மனைவியை கொன்று தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. சிதறியது ஒரு கனவு மட்டும்தான். ஒரு கனவு போனா இன்னொரு கனவை ஏற்படுத்திக்கலாம் என்ற ஒரு ஞானம் இருந்ததுன்னா உலகத்துல இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி இருக்க முடியும்? இததான் ஸ்ரீ பகவான் இப்போது நமக்கு கொடுத்த ஞானம். அடுத்த கேள்விக்கு போலாமா? ரகீஷா என்று நியூட்ரிஷனல் டயட்டிஸ்ட் ஒருத்தர் இந்த கேள்வி கேட்கிறார். பகவான் நமக்கு அனுகிரக தீட்சையில ஒரு முறை மானசீகமான மரணத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு நினைவிருக்கணும். அதை பத்தி இவருடைய கேள்வி. இவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த மானசீக மரணத்திலிருந்து தப்பிக்கிற முயற்சியிலேயே நான் எனக்குள்ள நடத்தும் போராட்டமே எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு பகவான். இந்த போராட்டம் தானே வாழ்க்கை. இந்த போராட்டம் எனக்கு த்ரில்லிங்கா இருக்கும் பொழுது இதுல இருந்து நான் ஏன் வெளியில வரணும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பகவான் கேட்கிறாரு. பகவான் என்ன சொல்றாரு கேட்கலாமா? Greater is the thrill and joy if you were to die psychologically. To die psychologically would mean a loss of identity, to be divested of all attachment. When that happens, what is there is just a witness. பகவான் சொல்றார், மானசீகமான, அதாவது நான் வாழணும் என்று நினைக்கும் ஒரு போராட்டமும் தவிப்பும் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கலாம். ஆனா நான் என்னும் அகம் மறைஞ்சிட்ட அதை விட வாழ்க்கையில பல மடங்கு அதிகமான ஆனந்தம் இருக்கும்னு சொல்றார். அதை விட இந்த வாழ்க்கை இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும் என்று சொல்றார் பகவான். ஆனால் மானசீக மரணம் என்ன? பகவான் சொல்றார், இது நான், இது நான், இது நான் என்ற அகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி, அது மட்டும் இல்லாம இவங்க எனக்கு சொந்தமானவங்க, இது என்னுடையது என்ற ஒரு உரிமை, அதாவது ஓனர்ஷிப் வளர்ந்து அதிகமானால் அதனால வரும் ஒரு துக்கம், பயம். பகவான் சொல்றார், இந்த ஓனர்ஷிப், இந்த ஐடென்டிட்டி, நான் எனது என்கிற ஒரு பாவம் மறைஞ்சிட்டதுன்னா அதுக்கப்புறமா உனக்கு போகும் ஒரு ஆனந்தம் சொல்லவே முடியாதுன்னு சொல்றார் பகவான். அதுக்கப்புறமா இருக்கும் ஸ்திதி தான் சாட்சி பாவ ஸ்திதி என்று சொல்றார் பகவான். சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா. அடுத்த கேள்வி சதீஷ்குமார் என்பவர் கேட்கிறார். அவருடைய கேள்வி என்னன்னா, பகவான், இறந்தவர்களுக்கு எதுக்காக இறுதி கடன் செய்றோம், அதன் முக்கியத்துவம் என்ன என்று கேட்கிறார். அதுக்கு ஸ்ரீ பகவான் என்ன சொல்றார்? Rituals are converted into thought forms which are then received by your deceased ancestors and would result in their changed perception for them and leading them to their liberation. If, however, the rituals are performed insincerely or inaccurately, then the desired result would not be achieved. You could still, however, help your deceased ancestors through sincere prayers to your God. பாத்தீங்கல்ல,
பகவான் சொல்றாரு, இருக்கு கடன் செய்யறது ரொம்ப அவசியம் என்று. அதை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்ம இறுதி சடங்கு செய்யும் பொழுது அங்க சொல்ற மந்திரங்கள் ஏன்னா அலைகளாக மாறி அதற்குள்ள இருக்கும் அர்த்தத்தை தகவல்களாக வேறு லோகத்துல நம்மளுடைய பித்ருக்களுக்கு கொண்டு சேர்க்குது. அவங்க கிட்ட போய் சேரும் தகவல்கள் அவங்களுடைய விதியை மாத்தி அவங்களை உன்னத லோகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு சொல்றாரு பகவான். அது மட்டும் இல்லாம அந்த மந்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, நீங்க எந்த லோகத்தில் இருந்தால் கூட கடவுளோட ஐக்கியம் ஆயிடுங்கன்னு சொல்லுது. இந்த சடங்குகள்ல நீங்க சித்த சுத்தியோட செய்யணும். அதை தவறா செஞ்சீங்கன்னா அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்றாரு பகவான். பகவான் சொல்றார், இந்த ரிச்சுவல்ஸ் தெரியலன்னா கூட பரவாயில்ல, நம்மளுடைய பித்ருக்களை நினைச்சு நம்ம ஸ்ரத்தையோட பக்தியோட பிரார்த்தனை செஞ்சா அது கூட அவங்களுக்கு அதே விதமான பலன் கொடுக்கும் சொல்றாரு. அதனால உங்க பித்ருக்களுக்காக அவங்களுடைய மோட்சத்துக்காக நீங்க பிரார்த்தனை செஞ்சா கூட அதோடைய பலன் போய் அவங்களுக்கு சேரும். அடுத்த கேள்வி எர்ணாகுளத்திலிருந்து சசி மேனன் என்றவர் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, நம்ம எல்லோரும் ஒரு அக்ரிமெண்டோட ஏதோ ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனா சில குழந்தைங்க ஒப்பந்தம் முடிஞ்சதால இருக்கிறாங்களா, இல்ல அசம்பூர்ணமா காரியத்தை முடிக்காம இருக்கிறாங்களா? குழந்தைங்க இறக்கும் போது அது பின்னாடி இருக்கும் ரகசியம் என்னன்னு கேட்கிறார் இவர். இதுக்கு பகவான் என்ன சொல்றார்? When infants die, they are fulfilling an agreement. The agreement is to cause grief to the parents and to help them learn. The same applies to special children. பகவான் சொல்றார், குழந்தைங்களுடைய பிறப்பும் இறப்பும் அவங்களுடைய ஒப்பந்தம் படியாதான் நடக்குது. குழந்தைங்க சின்ன வயசுலயே இறக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய அப்பாக்கும் அவங்களுடைய அம்மாக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்து மூலமா அவங்க வாழ்க்கையின் பத்தி கத்துக்க வேண்டிய சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காக இவங்க உதவி செய்றாங்க. அந்த துக்கத்திலேயே அந்த லெசன்ஸ் வருது. அது மட்டும் இல்ல, சில குழந்தைங்க திடீர்னு இறந்து போனாங்கன்னா அவங்க உயர்ந்த ஆத்மாக்களா கூட இருக்கலாம் என்று பகவான் ஒரு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு சொல்லியிருக்கார். அதனால கண்ணால நம்ம பார்க்கறது என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கண்ணெதிர்க்க நடக்கும் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு எவ்வளவோ பெரிய அர்த்தங்கள் கூட இருக்கலாம். அடுத்த கேள்விக்கு போலாமா? சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா. சிரஞ்சீவி என்பவர் கேட்கிறார், தற்கொலை பண்ணிக்கிறது நம்ம ஒப்பந்தத்துக்கு எதிர்மறையானதா? ஒருவேளை யாராவது தற்கொலை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? அவங்க எங்கே போவாங்க என்று கேட்கிறார். Suicide is against the agreement. By committing suicide, you are denying those who had entered into an agreement with you their own learning and growth process. As a result, you enter lower lokas on committing suicide. The lower lokas are filled with extreme suffering, pain, physical violence, depression, and whatnot. And the only way you could be saved from there is through others' prayers. பகவான் சொல்றார், தற்கொலை ஒப்பந்தத்துக்கு கண்டிப்பாக எதிர்மறையானது. ஆனா பூமியில நீ பிறக்கும் பொழுது தனியா பிறக்கிறது இல்ல, இன்னும் சிலரோட சேர்ந்துதான் எல்லாருக்கும் சம்பந்தமான ஒரு ஒப்பந்தத்தோட தான் நீங்க எல்லாம் சேர்ந்து வரீங்க. நீங்க நடுவுல தற்கொலை செஞ்சுட்டீங்கன்னா நீங்க எல்லாருக்கும் கொடுத்த வாக்கை மீறிடுறீங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உங்களால கிடைக்க வேண்டிய ஞானமும் வளர்ச்சியும் கிடைக்காம போயிடுறது. அதனால
நீங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கீழான லோகங்களுக்கு போய் சேருவீங்க. அந்த லோகங்கள்ல ஒரே வயலன்ஸ், ஒரே துக்கம், ஒரே டிப்ரெஷனா இருக்கும். அங்கேந்து உங்களால முயற்சி செஞ்சு வெளியில வர முடியாது. அங்க போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய கான்சியஸ்னஸ் ரொம்ப டல்லா இருக்கும்னு சொல்றாங்க பகவான். அப்படிப்பட்ட ஒரு லோகங்களுக்கு போய் சேர்ந்தவங்களுக்கு விமுக்தி வரணும்னா வேறு யாராவது அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அப்படி அடுத்தவங்க பிரார்த்தனை செஞ்சாதான் அந்த லோகங்கள்ல இருந்து நீங்க விடுதலை அடைய முடியும்னு சொல்றாரு பகவான். கடைசியா என்ன சொல்லணும்னா, மரணம் என்கிறது தன்னிச்சையா வந்துச்சுன்னா அது ஒரு ஆனந்தமான அனுபவமா இருக்கும். ஆனா தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு கொடூரமான அனுபவமா இருக்கும். இத என்னைக்கும் மறக்க வேண்டாம். இந்த வாரம் கடைசி கேள்வி வம்சி கங்காதர்ஜி என்பவர் கேட்கிறார். இந்த உலகம் முழுதும் இப்போ ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிப்பு இருக்கு. இந்த பொருளாதார பிரச்சனை எப்பொழுது எப்படி மாயமாகும்? இதற்கு முடிவு எப்போ என்று கேட்கிறார் அவர். இந்த கேள்விக்கு பகவான் என்ன பதில் சொல்றார் பார்க்கலாம். The world has witnessed the fall of communism. Now what the world is witnessing is the decline and eventual fall of capitalism. Communism fell as a result of suppression of the self. The excessive expression of the self is the fundamental cause for the fall of capitalism. However, there are a number of reasons for the decline and fall of capitalism. It would be very difficult to explain all the factors here. However, one of the reasons which could be easily understood is capitalism moving away from one of its most fundamental principles, namely that of the free market and competition. The arrival of monopoly capitalism through mergers has effectively reduced competition. This has led to the workers being deprived of what is really due to them, which in turn has led to a fall in the purchasing power of the people and ultimately to this economic recession. What would save the world is a totally new economic system, which is neither communism nor capitalism. This, however, would require a change in human consciousness. This is what is most likely to happen in the year 2012. The new system would be based on the more equitable sharing of profits. கம்யூனிசம் கேபிட்டலிசம் பத்தி பகவான் இந்த பதில்ல விளக்கம் கொடுக்கிறார். கம்யூனிசம்னா என்ன? நான் என்ற பாவத்திலிருந்து ஆசைகளை குறைச்சு ஆர்வங்களை அடக்கி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழறதுதான் கம்யூனிசம். நமக்கே தெரியும், அது இன்னைக்கு ரஷ்யால ஆகட்டும் இல்ல ஈஸ்ட் ஜெர்மனில ஆகட்டும் தூத்து போயிடுச்சு. கேபிட்டலிசம் என்ன? நான் என்ற பாவத்தை மிக அதிகமாக வெளிப்படுத்துறது கேபிட்டலிசம். ஆசை ரொம்ப அதிகமாயி நானே இருக்கணும், நானே எல்லா அதிகாரமும் செய்யணும், இந்த மாதிரி சில பாவங்கள் அதிகரித்த நிலையில அப்போ ஒரு எகனாமிக் சிஸ்டம் வரும். அதுதான் கேபிட்டலிசம். பகவான் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த கேபிட்டலிசம் கூட தோல்வி அடைகிறது. நம்ம அதை தான் பார்க்கிறோம். இந்த பொருளாதார நிலை இவ்வளவு மோசமாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குன்றாரு பகவான். அதுல நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு காரணத்தை தான் பகவான் நமக்கு சொல்றார். இந்த கேபிட்டலிசம் நிலைச்சு இருக்கணும்னா ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி இருக்கணும், காம்படிஷன் இருக்கணும். அப்படின்னா எத்தனையோ கம்பெனிஸ் வந்து போட்டிப்பட்டு வியாபாரத்தை நடத்தணும். ஆனா இன்னைக்கு நிலைமையில மோனோபொலி, அதாவது ஒரு பெரிய கம்பெனி மற்ற கம்பெனிகளை வந்து
தன்னோட சேர்த்து கொண்டு அதை முழுகிறது. மார்க்கெட்ல இதனால போட்டி குறைஞ்சு போறது. போட்டி குறைஞ்சதால என்ன ஆச்சு? கம்பெனிஸ் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு தனக்கு இஷ்டம் வந்த சம்பளத்தை கொடுக்கறாங்க. இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லைன்னா வேலை விட்டு போங்க சொல்றாரு. இதனால என்ன ஆறுது? எம்ப்ளாயீஸோட பொருள் வாங்கும் சக்தி குறையிறது. இந்த கம்பெனிஸ் தயாரிக்க பொருட்களை வாங்குறதுக்கு எம்ப்ளாயீஸ் கிட்ட பணம் இல்லை. அந்த பணம் இல்லாததால பேங்க்ஸ் கடன் கொடுக்குது. பேங்க்ஸ்க்கு இந்த பணம் எங்கேருந்து வருது? கம்பெனிஸ் பேங்க்ஸ்க்கு பணம் கொடுக்கறாங்க. அந்த பேங்க்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பண்றாங்க? கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்கறாங்க. அந்த கடன் வாங்கி ஜனங்க என்ன பண்றாங்க? வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, இந்த மாதிரி எவ்வளவோ பண்ணிக்கிறாங்க. ஆனா வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. அதை திருப்பி கிளியர் பண்ண முடியல அந்த டெட்ஸ. அதனால இன்னும் பல பிரச்சனைகள் உருவாகுது. பகவான் சொல்றார், இதுவேதான் கேபிட்டலிசத்துக்கு அழிவுக்கு காரணமாகும் சொல்றார். இன்னைக்கு இருக்கும் பொருளாதார கஷ்டத்துக்கு இதுதான் முக்கியமான காரணம் என்று சொல்றார் பகவான். அது மட்டும் இல்ல, பகவான் சொல்றார், இந்த பிரச்சனை தீரணும்னா கேபிட்டலிசமும் இல்லாத, கம்யூனிசமும் இல்லாத ஒரு புதிய பொருளாதார முறையை நம்ம கொண்டு வரணும். ஒரு நியூ எக்கனாமிக் சிஸ்டம் வரணும். போட்டியும் பொறாமையும் நிறைந்த ஒரு சமுதாயமா நம்ம இல்லாம அடுத்தவருக்கு உதவும் ஒரு மனப்பான்மை நிறைஞ்ச ஒரு சமுதாயமாக நம்ம உருவாகணும்னு சொல்றாரு. அந்த புது சமுதாயத்துல லாபத்தை சமமா பங்கு கொள்ளும் ஒரு தத்துவம் மக்களுக்குள்ள வரணும்னு சொல்றாரு பகவான். இது 2012 வருஷங்கள்ல வரலாம் சொல்றார் பகவான். இப்படி ஒரு மாற்றம் எப்போ வரும்னா, மனிதனுடைய யோசனைகள்ல ஒரு மாற்றம் வரணும். மனிதனுடைய சைத்தன்யத்துக்குள்ள கூட ஒரு மாற்றம் வரணும். நம்மளுடைய யோசனைகள்ல ஒரு மாற்றம் வந்தாதான் நம்ம ஏற்படுத்தியிருக்கும் இந்த நாகரிகத்துல கூட ஒரு மாற்றம் வரும். நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த சிஸ்டம்ஸ்ல கூட ஒரு சேஞ்ச் வரும். இந்த மாற்றம் கொண்டு வருதுதான் வன்னஸோடைய நோக்கம். அந்த மாற்றத்துல நீங்க கூட பங்கேற்றுக்கோங்க. ஒரு புதிய உலகம் நம்ம எல்லாம் சேர்ந்து நிர்மிக்கணும். அதை நம்ம எல்லாம் சேர்ந்து சிருஷ்டி பண்ணணும். நம்ம எல்லாம் கூட நம்ம வீட்டுல உட்கார்ந்து உலகம் மாறணும் பேசினா பிரயோஜனம் இல்லை. அந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம கூட முன்னாடி வரணும். முன்னாடி வாங்க, சேர்ந்து பண்ணிடலாம். ஒரு ஒன்னஸ் ஏஜ இந்த உலகத்துல கொண்டு வந்துடலாம். அடுத்த வாரம் பார்க்கலாமா? நமஸ்தே. உங்கள் கேள்விகளுக்கு தொடர்ந்து வரும் ஒன்னஸ் நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும். தெய்வம்